वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ. எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K நேர் அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது மாசி மாதம். மாசி மாதம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வழிபாடுகளுக்கு உகந்தமான மாதமா கருதப்படும். மாதத்துலதான் மங்கள வாழ்வை பெறுவதற்கு உகந்தமான மாதமாகவும் கருதப்படும். மேலும் இந்த மாதத்துலதான் புதிய கலைகளை கற்பது, மந்திர உபாசனைகளை பெறுவது, மேலும் புனித நீராடுற ஆன்மீக காரியங்களை சிறப்பா பண்றதுக்கு உகந்தமான மாதம் தான் மாசி மாதம். இந்த மாசி மாதத்துல 12 ராசிக்காரங்களுக்கும் கிரக நிலவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கையில் பௌர்ணமி நிலவு போல பிரகாசிக்க வேண்டும் என்று நினைத்து அதற்காக போராட நினைக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். கடக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பௌர்ணமியை போல தான் மின்னணும், எல்லா விஷயத்திலும் தன்னை பிரபலியம் ஆகணும்னு சொல்லி போராடக்கூடியவங்க தான் பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரர்கள். ஏன்னா அதுக்காக நிறைய விஷயங்களை போராடி அதுலேயே நிறைய பேர் டயர்டானவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் சக்ஸஸ் அடைஞ்சவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் பௌர்ணமி போல மின்னுமானா மின்னுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாதம் தான். ஏன்னா கடந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த தை மாதம்லாம் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரர்கள் அவ்வளோ வழிகள் பிறந்திருக்கும். ஸோ எடுத்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமாக இருந்திருக்கும். அப்படி சும்மா போன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடனே சக்ஸஸ், அப்படியே அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சாகவே இருந்தது. ஸோ இந்த காலகட்டம் என்னென்னாக்கா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த காலத்தில் எடுத்த முயற்சி எல்லாமே இதுக்கு முன்னாடி எடுத்த முயற்சி ரொம்ப சாதகம் ஃபாஸ்ட்டாக போன விஷயம் இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கரு, டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன தடைக்கு அப்புறமா நடக்கும். இந்த மாதம் என்பது உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஸோ அடுத்த மாதம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த பொருள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகரே தடைப்படும், வருமானம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவரே வேண்டாம், இது வேண்டாம், இந்த விஷயம் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவரே தடைப்படும். எல்லாத்துக்குமே காரணம் ஜாதகரோட என்ன ஓட்டங்களும் என்ன தடைகளும் தான். ஸோ அது எல்லாமே என்னென்னாக்கா சில விஷயங்கள் வருமானம் கிடைச்சிருக்கும், ஆனால் அது பார்த்தீங்கன்னா அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருக்குது. ஏன்னா ஜாதகர் அந்த இடத்துல இருக்க மாட்டார், இல்லை அதுக்காக ஏதாவது பயணங்கள் என்பது செஞ்சிருப்பார். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்த விஷயம், வீட்டுக்காக எடுத்த முயற்சி, ஏதாவது நிலம் விற்பனை வாங்க அந்த மாதிரி ஏதாவது எடுத்த முயற்சிகள் எல்லாமே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன எடுத்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், பார்த்து ரெஜிஸ்டர் லீவாக இருப்பார். ஸோ அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் இப்படி அப்டேட் ஆன்லைனில் அப்டேட் பண்ணணும், ஸோ இது சரியில்லை, டாக்குமெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி எதையாச்சும் ஒரு சின்ன சின்ன ரீசனால் இந்த மாதம் எல்லாமே தள்ளி போகும். ஸோ அப்போ தள்ளி போகிறதுக்கு காரணம் உங்களுடைய விஷயங்களும் உங்களுக்கு கிரக அமைப்புகள் தான். ஸோ அதனால் இந்த மாதம் உங்களை சரி செய்து கொள்ளணும். நீங்கள் எடுத்த முயற்சியில் இருக்கக்கூடிய அந்த தடை தாமதங்களை அது எதனால் என்ன என்பதை அறியக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதம் நீங்கள் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா ஸோ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான அந்த வெற்றியை ருசித்து அந்த மன மகிழ்ச்சி லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக. ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய போக்கு, அண்ணன்ற உறவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அவங்க செய்வாங்க, அண்ணன் அக்கா யாருக்காவது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தேவையற்ற அது நமக்கு ஜாதகத்துக்கு பிடிக்காது. ஏன்னா இவங்க இப்படி பண்ணுறா, நம்ம சொல் பேச்சு கேட்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அண்ணன் தங்கை தம்பி உறவுகள் எல்லாமே இந்த காலங்களில் அந்த அளவுக்கு ஒரு சுமூகமான ஒரு விஷயமா இருக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணக்காக தாமதம் ஆகிடும். ஸோ இந்த காலத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை தான். ஏன்னா மனைவி இனங்கள் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. ஏன்னா இந்த காலத்தில் அவங்க தான் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் விடுங்க நாளைக்கு பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேக் போன் சப்போர்ட் மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டம் நிறைய பேர் என்னன்னாக்கா ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுவாங்க. நிறைய பேர் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும். எங்கேயாவது ஒரு லோன் வாங்கி நிறைய பேர் ஓடி அக்கௌண்ட்லேருந்து எடுத்து தொழில் முதலீடுகள்லாம் செய்வாங்க. ஸோ இந்த முதலீடுகளோட தன்மைகளை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பண்ணுவது சரியா, எந்த குறித்த நேரத்தில் நடக்கும். ஏன்னா கடகராசி பார்த்தீங்கன்னா சந்திரன்ல வேகமாக செயல்படக்கூடிய, வேகமாக நகரக்கூடியவர். அதனால் என்னென்னாக்கா இவங்க திடீர்னு தன்னுடைய கான்செப்டை மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக சில விஷயங்கள் இருந்து, ஏன்னா இவங்களை ஆப்ரேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இவங்களோட சூழ்நிலைகள் தான் பெரும்பாலும் ஆப்ரேட் பண்ணி, ஏன்னா இவங்க போகிற வேகத்துக்கு இவங்க நண்பர்களால் வர முடியாது. ஸோ அப்போ என்னன்னாக்கா அந்த இடத்துல ஒரு தடை தாமதங்கள் எப்போதும் கடகராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் 1-2 கடன் வாங்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா கடன் வாங்கினதுக்கு அப்புறம் யோசிக்க டைம் இருக்கு, ஏன்னா வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும் இல்லையா.
ஸோ அதனால் ஒரு லோன் ஏதோ வாங்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி யோசித்து அந்த சரியான நேரத்தில் எடுக்கும்போது அட்லீஸ்ட் அந்த வட்டியோட தன்மையை குறைச்சிக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய கடன் சுமை வந்து ஏற்படும். கடன் வாங்கி பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன, நிறைய பேர் கிரெடிட் கார்டை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் டெபிட் கார்டில் இருந்ததெல்லாம் போயிட்டு இப்போ கிரெடிட் கார்டை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும். ஸோ எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து அந்த சுமூகமான போக்கு என்பது கிடைக்காது. மேலும் என்னென்னாக்கா, இப்போ ஏதாவது ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கையில் இந்த மொபைல் ஃபோனோ இல்லை வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து கண்டிப்பாக உடையும். ஏதாவது ஒரு ஆசையாக புதுசாக ஒன்று வாங்கி போயிட போன உடனே பார்த்தீங்கன்னா டம்முன்னு உடையும். ஸோ அதனால் புதிய பொருட்கள் ஏதாவது கண்ணாடி பொருட்கள் விலையுறந்த பொருட்கள் வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ மேலும் இந்த காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாகன லோனை டாப்அப் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து ஒரு லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த லோனை வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவேன், சார் நீங்கள் நல்லா கட்டிட்டு வரீங்க, இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு லோனு கொஞ்சம் கொடுக்குறோம். ஸோ அப்படியா, சரி ஓகே. பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக கடகராசிக்கு இருந்த மாதிரி தேவையும் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த லோனை ப்ராசஸ் பண்ணி கடன் சுமையை அதிகரித்து கொள்ளக்கூடிய காலம். ஏன்னா கடன் சுமை அதிகமாகுதுன்னு பிரச்சனை யோசிக்கவே வேணாம். ஏன்னா கடன் சுமை அதிகமாகுது, பிரச்சனைகள் என்பது குறையும், இல்லை நோய் தன்மை என்பது குறையும். ஸோ அந்த கடன் உங்களோட லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். அதை தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா அளவுக்கு மீறியது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அது கடனாக இருந்தாலும் பிரச்சனை தான், மகிழ்ச்சியாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ எல்லாமே அளவுடன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் பௌர்ணமி நிலவு போல பிரகாசமாக இருக்கும். அப்படின்றத உணர்ந்தீங்கன்னா இந்த மாசி மாதம் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் தயாரிப்பதற்கான மாதமாக இருக்கும். அடுத்த மாதம் நீங்கள் பௌர்ணமி நிலவு போல மின்னுவீங்க. நன்றி, வணக்கம். எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி, வணக்கம்.